Hi friends, welcome to Tina's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சாஃப்ட்டான தேங்காய் பருப்பு போலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதனால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட நல்லா லூஸாக இதை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்க போகிறோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கையில் ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கையில் ஒட்டாது. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க குக்கரில். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வேகும். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. இதை கரைஞ்சா போதும். இதில் பாகுபதம் எதுவும் வரணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தூசி ஏதாவது இருந்தால் கூட நமக்கு ஃபில்டர் பண்ணும் போது வந்துடும். இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இதிலே மேஷ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இதிலேயே மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பருப்பு, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. இப்போ பூரணமும் நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன பால் சைஸ் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வாழை எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாமே எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா வாழையில வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்பப்போ கையில் ஒட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு அதை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஒட்டாது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த பூரணத்தை வந்து இதில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுட்டு நம்ம நல்லா திரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி மடித்த பக்கத்தை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்தை இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நல்லா விரித்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொன்றும் நான் அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. அதில் வந்து இந்த வாழை இலையோடு சேர்த்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு வாழை இலையை மட்டும் எடுத்துருங்க. இது மேலே வந்து நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம்.
ரொம்பவே சாஃப்டான நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே போலி ரெடி ஆகிடுச்சு. இதே இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா மாவு அளவு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் திரட்டிக்கலாம். அதே மாதிரி எல்லா பக்கமும் மடித்து விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு போலி வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. லைட்டாக மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நான் வந்து கோதுமை மாவுலேயும் போலி பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ ரொம்பவே சூப்பரான சாஃப்டான சுட சுட போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.